அடிக்கிற வெயிலுக்கு குளுக்குளுன்னு ஒரு ஜூஸ் குடிக்கலாமா? வாங்க, இதை செய்யறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதையை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு 5லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அதை ஊற விட்டுறலாம். இந்த கேப்ல ஒரு எலுமிச்சை பழத்தை பாதியாக கட் பண்ணிக்கோங்க. பாதி எலுமிச்சை பழத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 2 ஆரஞ்சை கட் பண்ணி எடுத்து ஜூஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு டம்ளர்ல குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த 1/2 எலுமிச்சம்பழம் கூடவே கொஞ்சமாக புதினா இலைகள், இந்த ரெண்டையும் போட்டு நல்லா லேசாக இடித்து எடுத்துக்கலாம். இது கூட நம்ம பிழிஞ்சு வச்சிருக்கிற 1/2 கப் அளவுக்கான ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்திடலாம். 2லிருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். இது கூட நல்லா சில்லுன்னு இருக்கிற 1/2 கப் அளவுக்கு தண்ணி, ஐஸ் கியூப்ஸ் வேணும்னா கூட சேர்த்திக்கோங்க, நான் சேர்த்துல. கடைசியாக நம்ம ஊற வச்சிருக்கிற சப்ஜா விதைகள் 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தி நல்லா கலக்குன்னு கலக்கி எடுத்திங்கன்னா சும்மா சூப்பரான குளுன்னு ஆரஞ்சு ஜூஸ் ரெடி ஆயிரும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.